கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா தடைகள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். லூக்கா 19:3. சகேயு என்பவன் ஆயக்காரருக்கு தலைவனாயிருந்தான். அவன் கர்த்தராகிய இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ளவும் அவரை பார்க்கவும் வகை தேடினான். லூக்கா 19:2-3. அநேகர் கர்த்தராகிய இயேசுவை உலகப் பிரகாரமான நன்மைகளுக்காக தேடினாலும் அவரை அறிந்து கொள்ள ஆர்வமற்றவர்களாயிருக்கின்றனர். கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொள்ளுதல் என்பது அவரது ஜீவியத்தையும் சுபாவத்தையும் அறிந்து கொள்ளுதல் ஆகும். கர்த்தராகிய இயேசுவை காண வேண்டுமென்று சகேயுவில் ஒரு பெரிய வாஞ்சை இருந்த போதிலும் கூட அவரை சுற்றியும் இருந்த திரளான ஜனக்கூட்டம் அவனுக்கு தடையாக இருந்தது. இது இன்றைக்கும் கூட உண்மையாகவே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவையும் சத்தியத்தையும் தேடிக்கொண்டிருக்கும் உண்மையான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், கர்த்தராகிய இயேசுவுக்கும் சபைக்கும் தாங்கள் மிகவும் நெருங்கி இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற சிலர் அவரை அறிந்து கொள்வதெனின்று அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தடை செய்கின்றனர். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் தேவ பிள்ளைகள் பலரும் கிறிஸ்துவை போன்ற ஜீவியம் செய்வதில்லை. இது நிமித்தமாக சகேயுவை போன்ற உண்மையான ஆத்துமாக்கள் இடறுகிறார்கள் அல்லது கர்த்தராகிய இயேசுவிடம் நெருங்கி வருவதெனின்று தடை செய்யப்படுகிறார்கள். சகேயு குள்ளவனாயிருந்து அவன் கர்த்தராகிய இயேசுவை பார்ப்பதற்கு மற்றுமொரு தடையாயிருந்தது. அநேக நீண்ட நாட்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக குள்ளர்களாகவே இருக்கின்றனர். ஆவிக்குரிய வளர்ச்சியில் குன்றியிருத்தல் நாம் கர்த்தராகிய இயேசுவை காண்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் குறுக்கே தடையாக நிற்கிறது. இது நிமித்தமாகவே கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் எபேசியர் 4:11 வளரும்படி நாம் அச்சுறுத்தப்படுகிறோம். நாம் கர்த்தராகிய இயேசுவை காண்பதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்கும் மற்ற தேவ பிள்ளைகளோ நம்முடைய சொந்த ஜீவியத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் குன்றி இருப்பதோ தடையாக இராதபடி நாம் கவனமாய் இருப்போமாக. சகேயுவை போல கர்த்தராகிய இயேசுவை காணும்படியாக தேவ ஊழியரின் உதவியை நாடி நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாக எழும்புவோமாக. ஆமேன்.